திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 3386 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அம்மன் திருக்கோயில்கள் மாத்திரம் 1119 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. அதனால்தான் சக்திகள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். முருகர் திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி 131 திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். திருக்கோயிலுடைய பரப்பளவை அளவிடுகின்ற பணி நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 7727 கோடியே 47 லட்சம் மதிப்புள்ள நிலங்களை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மீட்டிருக்கின்றோம். அந்த நிலத்தினுடைய அளவு 7863.08 ஏக்கர் நிலத்தை இதுவரையில் இந்த அரசு ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டிருக்கின்றோம். நில அளவை என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை ரேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்து அதற்குண்டான மேப்பை தயாரித்து அந்த பகுதியில் HRNC என்ற கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எவ்வளவு விஸ்தீரணம், எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதை அங்கேயே விளம்பர பலகை வைத்து திருக்கோயிலின் நிலங்களை காக்கின்ற பணியில் இதுவரையில் 2,04,885.45 ஏக்கர் நிலங்கள் வரலாறு காணாத அளவிற்கு இதுவரையில் துறையுடைய நிலங்கள் அளவிடப்பட்டிருக்கின்றன. அதில் பதிக்கப்பட்டிருக்கின்ற கற்களுடைய எண்ணிக்கை 1,31,883 கற்கள் இதுவரையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மாநில வல்லுநர் குழு கூட்டம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறைதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு கூட்டத்தை கூட்டி இதுவரையில் 12,876 திருக்கோயில்களுக்கு திட்ட அனுமதியை வழங்கி இருக்கின்றோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் சுமார் 11,842 திருக்கோயிலுடைய திருப்பணிகள் 7,025 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு 26,944 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவும் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு ஆன்மீக புரட்சி என்றே சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிகளில் 3,582 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13,807 பணிகள் நிறைவுற்றிருக்கிறது என்பதையும் பெருமிதத்தோடு சொல்லுகிறோம். இவை மட்டுமல்லாமல் உபயதாரர்கள் இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறையில் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக அளிக்கின்ற ஒவ்வொரு காசும் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வழங்குகிறார்களோ அதற்காகத்தான் செலவிடப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 11,178 பணிகளுக்கு இதுவரையில் 1,416 கோடியே 43 லட்சம் ரூபாய் அளவிற்கு இதுவரையில் உபயதாரர் நிதி வந்திருக்கின்றது. அதாவது மீண்டும் சொல்லுகிறேன், 1,416 கோடியே 43 லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் நிதியில் மாத்திரம் இதுவரையில் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்து மக்களுக்கு திருத்தணிக்கு பெருமளவு மக்கள் செல்வதால் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசு மானியமாக 57 கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றார். திருத்தணியில் மாத்திரம் பெருந்திட்ட வரைவு பணியாக 98 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டப்பணியை தொடங்கி வைத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் சிறுவாபுரியில் நாளுக்கு நாள் கூடுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான அளவிற்கு போக்குவரத்து வசதியும் இறை தரிசனத்திற்கும் லகுவாக்குவதற்காக 67 கோடி ரூபாயை அரசு நிதியாக வழங்கி சாலை விரிவாக்கம், நில எடுப்பு போன்ற பணிகளுக்காக அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது. அருமை அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களும் நம்முடைய ரமேஷ் அவர்களும் மூர்த்தி அவர்களும் பன்னெடுங்காலமாக வைத்திருக்கின்ற கோரிக்கையை ஏற்று பெரியபாளையத்திலும் சாலையை அகலப்படுத்துகின்ற பணி போன்ற பணிகளை விரைவில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துடைய பணிக்கு துறை வேறு என்பதில்லாமல் மாவட்ட ஆட்சியர் முழு அளவு ஒத்துழைப்பு, குறிப்பாக இந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு அறங்காவலர் குழு அன்பிற்கினிய தர்மகத்தா நம்முடைய லோகமித்ரா அவர்கள் 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக திருக்கோயில் வளர்ச்சிக்கும் பக்தருடைய நலனுக்கும் பாடுபடுவது
எங்கள் துறையுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும், எங்கள் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், எங்கள் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுகின்ற பணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அருமையண்ணன் கோவிந்தராஜ், ரமேஷ், மூர்த்தி போன்றவர்கள் உறுதுணையாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. துறையின் சார்பில் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.